அறை வெப்பநிலையிலேயே திரவ பொருளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாதரசம் தான். இந்த பாதரசம் ஏன் இப்படி அறை வெப்பநிலையிலேயே திரவ பொருளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதரசம் ஏன் அறை வெப்பநிலையிலேயே திரவ பொருளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பாதரசம் அப்படிங்கிற ஒரு உலோகம் அது வந்து அறை வெப்பநிலையிலேயே திரவ பொருளாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அணுக்கருவை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வட்டப்பாதைகளில் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரானுக்கு சமமான புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ் அதாவது உட்கருவில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த உட்கருவுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த பாண்டிங் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் வந்து திரவ பொருளாகவோ இல்லை இல்லை வாயு பொருளாகவோ இருக்கும். அந்த பாண்டிங்கோட ஃபோர்ஸை பொறுத்து தான் இருக்குது. இந்த பாதரசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அதாவது வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை குறைந்ததாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த உட்கருவிலிருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து விலகி செல்லுது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த உட்கருவுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு அப்படிங்கிறது வலிமை குறைந்ததாக இருக்கிறதுனால இந்த பாதரசம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் அறை வெப்பநிலையிலேயே திரவமாக இருக்குது. ஸோ திரவமாக இருக்கக்கூடிய ஒரே உலோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாதரசம் தான். ஸோ இந்த பாதரசத்தை நம்மளால் திடப்பொருளாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதாவது -38 டிகிரி செல்சியஸில் நம்மளால் இந்த பாதரசம் அப்படிங்கிற உலோகத்தை திடப்பொருளாக பார்க்க முடியும். ஸோ இந்த பாதரசம் அப்படிங்கிறது ஏன் அறை வெப்பநிலையிலேயே திரவ பொருளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.